சாதாரணமான விஷயமாக தெரியலாம். காசு இருக்குன்னு ஒரு இடத்துல போய் ஒரு 100 மூடை அரிசியை வாங்கி சாப்பாடு ஆளை விட்டு ஆக்கி போட்டு வர்றது புண்ணியம் அல்ல. நீ இலைய போடணும், நீ சோறு வைக்கணும், சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த இலைய பூரா நம்ம எடுக்கணும். அங்கே தான் புண்ணியம் இருக்கு, அங்கே தான் கர்மா குறையுது, அங்கே தான் கஷ்டம் குறையுது. அவர்களுக்கு கடன் வராது, கடன் இருந்தாலும் தீர்ந்துடும். தான தர்மங்கள் பண்ணிய குடும்பம் எங்க குடும்பம். நிறைய பேர் இப்பவும் சொல்லுவாங்க, புண்ணிய காரியங்கள் செய்த குடும்பம் எங்க குடும்பம் சொல்லுவாங்க, கோவில் கட்டிய குடும்பம் எங்க குடும்பம் சொல்லுவாங்க. சார் எங்க தாத்தா பாட்டன் காலத்துல தான் சார் இவ்வளவு கோயில்களை கட்டினாங்க, எங்க தாத்தா பாட்டன் காலத்துல தான் சார் இவ்வளவு பெரிய மக்களுக்கு இவ்வளவு வசதிகளை செஞ்சு கொடுத்தாங்க, குளம் வெட்டி கொடுத்தாங்க, கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணாங்க, தீபாவளி பொங்கல் டயத்தில் ஏழைகளுக்கு எங்கள் தாத்தா காலத்தில் தான் சார் நிறைய புடவைகள் தானமாக கொடுத்தாங்க. அவர்கள் எல்லாம் அவர்கள் வீட்டில் வேலை பார்த்தவங்களுக்கு கொடுத்தாங்க. அதுக்கு பேர் தானமாக இருக்கலாம், தர்மமாக இருக்காது. தர்மம் என்பது வேறு, தானம் என்பது வேறு. தனக்கு வேலை பார்த்தவனுக்கு விசுவாசமாக உழைச்சவனுக்கு கொடுக்கக்கூடியது போனஸ், அது தானம். புடவை அது தானம், எனக்கு உழைச்சிருக்க அந்த நன்றி கடனுக்கு உனக்கு தர்றேன். ஆனால் தர்மம் என்பது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுப்பது. நீங்கள் யாருக்கு எதை செய்தாலும் எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. அவன் யாரையும் எனக்கு தெரியாது, இந்தா இதை வச்சுக்கோ, இந்த ஷர்ட் அவர்களுக்கு தான தர்மம் பண்ணுறான் பாருங்க, அவங்களுக்கு கொடுக்குறாங்க வருவேன் ஏனாமா, அதுதான் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். இப்படி எத்தனை விஷயங்களையும் சொல்லிகிட்டே போகலாம் சார். வாழ்க்கையில் போராட்டம் நிறைந்த வாழ்க்கையை கடந்து செல்வதற்கு இந்த 2 வேலையை சரியா பண்ணிக்க கூட தான் திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்றேன். யமகண்டத்தில் கடனடைங்க, குளிகையில நல்ல பொருள்களை வாங்குங்க. கடனும் கஷ்டமும் கவலையும் துரத்துதுன்னா மொட்டையடிங்க. கேது கர்மா அதோட போட்டோம் இல்லையா? இது சிறப்பு. ஆண்கள் எப்பொழுதும் முடியை வெட்டிக்கிட்டே இருப்பாங்க, பார்க்குறீங்களா? என் நண்பரோட ஒருத்தர் சொல்லுவார், இன்னும் நீங்கள் மொட்டையாக முடியை வெட்டுங்கிறாரு. வெட்டுங்க சார், அதான் உங்களுக்கு நல்லதும் பாரு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்போ பெரிய ஆளுகள்லாம் பெரிய அளவில் திருநெறி பட்டை அடிப்பாங்க, ஆனால் முடி வச்சுக்க மாட்டாங்க, முடியை ஒட்ட வெட்டிடுவாங்க. முடியை ஒட்ட வெட்டுறதுனால நல்லதும்பாங்க. அது கேதுவோட ஆதிக்கம் வராது, உங்களுக்கு பிரச்சனையை தராது, கஷ்டத்தை தராது, வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சியை தரும்னு சொல்லுவாங்க. அப்போ அதிகமான முடியை வளர்க்காதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் பெண்களை சொல்ல முடியுமா? நான் சொல்லக்கூடாது. பெண்கள் சுமங்கலி பெண்களுக்கு முடி தான் அழகு. அவங்க எந்த கோயிலில் போனாலும் சுமங்கலியாக இருக்கக்கூடிய பெண்கள் பூமுடி தான் போட்டுக்கணுமே தவிர மொட்டை அடிக்கக்கூடாது. வயதானவர்களோ சின்ன குழந்தைகளோ பெண் குழந்தைகளுக்கோ முடி போடுவதில் தவறில்லை. ஆக இந்த விஷயங்களை இப்படியாக சரி பண்ணோம்னாலே வாழ்க்கையில் ஜெயிச்சிட முடியுங்க. எத்தனை பேர் சார் தாங்க முடியாத கஷ்டம். இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நாம ஒன்றும் எடுக்கலை, இதெல்லாம் முன்னோர்கள் பரம்பரையாக வழி வழியாக கொண்டு வந்த விஷயம். நம்முடைய அப்பா தாத்தா காலத்துல இருந்து, என்னுடைய அப்பாவுடைய அப்பா தாத்தா அவரே இங்கேருந்து சாப்பாடாக்கி ஊர் மக்கள்லாம் கூட்டிகிட்டு போய் திரியாட்டை எடுத்து அலறு கோயிலில் போய் நேர்த்தி கடை செலுத்திட்டு திரும்ப ரொம்ப நெட்டு சாப்பாடாக்கி போட்டு வந்திருக்காங்க. அப்போ என்ன செஞ்சாங்க? அவங்கெல்லாம் சாப்பாடாக்கி போடுவாங்க, அந்த இலையை யார் போடுறாங்களோ அவங்களே எடுத்துருவாங்க. இன்றைக்கி நம்ம எடுக்கலையே, காலங்கள் மாறிட்டே இருக்கே, அதுக்கு ஆள் போட்டிருக்கோமே. அப்போ நம்ம அவ்வளோ சமைச்சு அவ்வளோ விருந்து செலவு பண்ணி போட்டு புண்ணியம் இல்லையே. யாருக்கெல்லாம் புதன் பாதிக்கப்பட்டிருக்கிறது, புதனால் கெடுபலன் நடக்கிறது, புதன் திசையில் நான் படாத பாடுபடுறேன் சார் சொல்கிறீங்களோ, நீங்கள்லாம் கண்டிப்பாக உங்களால் அன்னதானம் பண்ண முடியலைன்னா கூட அன்னதானம் பண்ணுற இடத்துல இருக்கக்கூடிய இலைகளை எடுங்க, துப்புரவு பண்ணுங்க, அதுக்கு வேலை பாருங்கள். அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய புண்ணியம். இலையை எடுப்பதும் அந்த இடத்த துப்புரவு செய்கிறதும் புதனால் வரக்கூடிய கடுமைகள் குறையும். ஏன் இலையை எடுக்க சொல்கிறாங்க? இலை தானே சார் புதன். புதனுடைய கர்மாவை குறைக்கணும்னா வேற வழி இல்லையே. இப்படியெல்லாம்